இப்ப என்னதான் சொல்ற? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பீச் ஹோட்டல்ல சுத்துறதா? அப்ப நாளைக்கே எடுத்து மாத்திருவோம். ஆமா, இப்பவே 3 மாசம் ஆச்சு. ஐயோ, நான் இல்ல. ஐயோ, நாம பழக ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சுன்னு சொன்னேன். ஓ, நான் தான். சட்டு போட்டு நம்ம கல்யாணத்துக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஹாஸ்டல் லைஃப் போர் அடிக்குது. வசந்தி, நாம பேசாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? 1000 பேரை வரவழைச்சு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணலைனாலும் ஆண்டவன் சாட்சியா கோயிலையாவது பண்ணிக்கணும். சிக்கனமா பண்ணுனா சிங்கப்பெருமாள் கோயில் தான் பெஸ்ட். எப்படி நம்ம ஐடியா? வசந்தி, எனக்கு கொஞ்சம் சரி, போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஹாய் ராஜி. ஐயோ, எத்தனை நாள் ஆச்சு பாத்து? ஆமா, இந்த பையன் யாரு? உன் தம்பியா? எங்க வீட்டுக்காரரு. இதான் உன்னோட வெளில வர மாட்டேன். ஐ அம் சாரி சார். Glad to meet you. ஏய், ஏன் உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல? திடீர் ஏற்பாடு ஆயிடுச்சு, சொல்ல முடியல. சாரி. பரவாயில்ல, இப்ப நான் கூப்பிடுறேன். என் கல்யாணத்துக்கு வந்துரு. அடி பாவி, சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொல்லிட்டாங்கல்ல. அடுத்த வாரம் சிங்கப்பெருமாள் கோயில்ல கல்யாணம். நீ உன் வீட்டுக்காரர் வந்துரு. வராம இருந்துராத. நிச்சயமா வரும். எப்ப கல்யாணம்? யார் மாப்பிள்ள? என் கூட தான் வந்திருக்காரு. எங்க? பாத்ரூம்க்கு போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. பாத்ரூம்ல எல்லாம் போய் பார்க்க முடியாதுங்க. ஐயோ, வரட்டுங்க, பாத்துட்டே போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவர் எப்ப வர யாருக்கு தெரியும்? எல்லாம் கல்யாணத்துல பாத்துக்கலாம். இருங்களே, பாத்துட்டு போயிடலாம். ஏங்க அதுக்குள்ள மாப்பிளை மாத்திருவீங்களா? கல்யாணத்துல பாத்துக்கிறோம். வா போலாம். வரேன். ஓகே, see தம்பிங்க you. கழுதை. பாய். Bye. அப்பா, போய் தொலைஞ்சான் பெருச்சாளி. நல்ல வேலை. போலாமா? ஓ எஸ். எங்க பில் பே பண்ணிட்டியா? நீங்க போனதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட் வந்திருந்தா. அவளை நம்ம கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கேன். எங்க போனாலும் விட மாட்டாங்களே. வா வா, வேற யாரும் வரத்துக்குள்ள போயிடலாம். முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்க, மந்திரத்தை ஆரம்பிச்சலாமா? முதல்ல தாலியை கொடுங்க, அப்புறமா தனியா உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லுங்க. சரியா? பாருங்க, இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். என்ன நீ? நான் என்ன புதுசா காலியா தாலி கட்ட போறேன்? கழுத்துல தானே கட்ட போறேன். வந்து பாத்துக்கிட்டு நீங்க கொடுங்க. 3 முடிச்சு தானே போட போறீங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க எல்லாம் வரட்டும். அவங்க எப்ப வந்து நான் எப்ப தாலி கட்டுறது? கோபாலயரே, உன் வேலையை காமிச்சிட்டல. செத்த இருங்கோன்னா இத வந்துடுறேன். யோ கோபாலயரே, அங்க என்ன? இல்ல, அவ காது குத்துறா. அதுக்கு போய் மந்திரம் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். இங்க அதோட பெரிய குத்தல். கம்மன்னு உட்காரு. என் ஃப்ரெண்ட் வந்துட்டா. வாங்க வாங்க. அப்பா, இப்பயாவது வந்தாங்களே. வாடி, உனக்காக வெயிட்டிங். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவர் எங்க மாமனாரு, எங்க மாமியாரு. இவர் தான் தெரியுமே. வணக்கம். டியரஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம், எல்லாரும் வரணும்னு ஒரே ஆட்டம். சரின்னு டாக்ஸி வச்சுட்டு வந்தோம். 40 ரூபா 50 பைசா. அடச்சே, வா. வாங்க. ராஜி, என்னது உன் சின்ன இது இவ்வளவு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான்? ஒருவேளை 2ஆம் கல்யாணமா இருக்கும். ஐயோ, சும்மா இருங்க. புரோகிதருங்க. புரோகிதர, இந்த வயசுல உனக்கு 2ஆம் தாரமா? நீங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோகிதர். அப்ப மாப்பிள்ளை யாரு? புத்தி மாதிரி ஓடிட்டாரு. மாப்பிள்ளைங்கடி இங்கதானே இருந்தாரு. சிங்கப்பெருமாள் சாமி, நீதான் என்ன காப்பாத்தணும். ஐயா, பேசாத, ஒண்ணு விடுவேன். தள்ளுங்க. வணக்கம். பயப்படாதீங்க. நான் தான் மாப்பிள்ளை. யோ, இது என்ன அசிங்கமா? கைட்டுங்க. விடுங்க. இது ஒரு வேண்டுதல். என் குடும்ப ரகசியத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா குழந்தையே கிடையாது. அப்ப நீங்க? அட, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. அதனால அவர் சிங்கப்பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அடுத்த வருஷமே நான் பிறந்தேன். எங்க வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் இத போட்டுக்கிறது வழக்கம். இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்தீங்க. இப்ப எதுக்கு மோமுடி? இவங்களெல்லாம் பார்த்த அப்புறம் தானே எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அடாடாடாடா, அப்ப வேண்டுதலுக்கு பையன் முகமூடிய போட்டு அலையிறான். நீங்க இருக்கிய? நான் போடாமையே அப்படிதான் இருப்பேன். இந்த பையனை பார்த்தா நம்ம 2வது பையன் ஞாபகம் வரல. தம்பி, என்னன்னு சந்தேகப்படாதீங்க. இவரை பார்த்தா என் அண்ணன் மாதிரியே இருக்கு. உன்னை பார்த்தா என்னோட தம்பி மாதிரியே இருக்கு. ஆனா நீ என்ன விட புத்திசாலி. ஏன்னா எந்த கிழவனோட பேச்சையும் கேட்காம நீயே சொந்தமா தாலி கட்டுற. வேண்டாம், உனக்கு பதிலா நானா தாலி கட்டினேன். கட்டி இருக்கலாம். மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏங்க, தாலி கட்டினதுக்கு அப்புறம் முகமுடிய கட்டிடுவீங்கல்ல? ஐயோ, சிங்கப்பெருமாள் கோச்சுக்குவார். எப்பதான் கட்டுவீங்க? எங்க அப்பா என்ன சொல்றேன்? ஏப்பா,
என்னது சிங்க பெருமாள் கோச்சுக்குவாரு சிங்க பெருமாள் கோச்சுக்குவாருன்றாரு இத நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சிங்க பெருமாளோட பெருமை. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு வழக்கங்க. என்னங்க தாலி எடுத்து கொடுங்க. உட்காருமா. சர்வமங்கலம் மாங்கல்யம் சரண்யம் கட்டிமேளம் கட்டிமேளம். ராஜி 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 அடடடடடா, ஏன் சத்தம் போடுறீங்க? இப்ப என்ன என்ன இது? சட்டை நான் தான் துவைச்சேன். அத கேக்கல. யார் இந்த சட்டையை தோச்சது? அழுக்கா இருந்ததுங்க, நான் தான் துவைச்சேன். யார கேட்டுட்டு நீ தோச்ச? அழுக்கா இருந்தா தோச்சுறதா? பல வருஷமா அப்படியே வச்சு இந்த சட்டைய ஒரே நாள்ல தோச்சு வெளுத்துட்டியடி. கேவலம் இந்த அழுக்கு சட்டையை துவைச்சதுக்கு என்னமோ பெருசா அழுத்துக்கிறீங்களா? இந்த சட்டை உனக்கு கேவலமா போச்சா? என்னோட கொள்கை லட்சியம் எல்லாமே இந்த சட்டையில தான் இருந்தது. அத்தனையும் 10 பைசா சவுக்காரத்தை போட்டு கரைச்சிட்டியடி பாவி. காமராஜர்னா முழங்கை வரைக்கும் சட்டை, நேருஜினா நெஞ்சுல ரோஜா. அதே மாதிரி எனக்கு அடையாளமா இந்த ஒரே அழுக்கு சட்டையை வச்சிருந்தேன். அதை தம்மா துண்டு சவுக்காரத்தை வாங்கி கரைச்சிட்டியடி பாவி. எந்த புருஷ சட்டையாவது பொண்டாட்டி துவைக்கலாமா? ஏங்க இந்த மாதிரி அநியாயம் உங்க யார் வீட்லயும் நடக்குமா? சொல்லு. மன்னிச்சிடுங்க, நீங்க இந்த சட்டை மேல இவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு தெரியாதுங்க. உனக்கு தெரியாது? உனக்கு நிஜமாவே ஒண்ணும் தெரியாது இல்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கடி. இந்த சட்டைய பழைய மாதிரி நீ அழுக்காக்கி கொண்டு வரல, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. புடி போ. ச்சே, சோப்பு நாத்தம். சரியா இருக்க பாத்துக்கப்பா. என்னங்க இது ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இதை விட நல்ல இடமா கிடைக்காது. பேசாம ஐயோ வேணாங்க, எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்து பழக்கம் இல்ல. நான் மட்டும் என்ன தினமும் வந்துட்டு இருக்கேன். அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாத. கம் ஆன் சார். எஸ். ரூம் இருக்கா? சிங்கிள் ரூமா டபுள் ரூமா? எது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 மினிட். உங்களுக்கு டபுள் ரூம் தான் பெட்டரா இருக்கும். இதுல உங்க பேரு விலாசம் எல்லாத்தையும் எழுதுங்க. ஆடு ரொம்ப தூளா இருக்க. செம்ம கட்டை. செருப்பு பிஞ்சுடும் படவா. இந்தாங்க சார் அட்வான்ஸ். ரூம் பாய் இல்லையா? பாய். ஏய் ரிசப்ஷன் பாத்துக்க. ஃபாலோ மீ. வாமா வசந்தி. கம் ஆன். வா வா வா. ஆ டு 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 டு. என்ன குரல் மாதிரி இருக்கு? என்ன திட்டுன? நான் இங்க இருக்கேன். ஏய் நீ இன்னும் போகல? குழந்தை வேணுமா வேணாமான்னு சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். குழந்தையா? ஆமாங்க, 3 மாச குழந்தை 6 மாச குழந்தைன்னு சைஸ் வாரியா பிரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வர வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? நேரம் கெட்ட நேரத்துல இவன் வேற போட வெளியே. சரி, இதை வேற ஜோடிக்கு தள்ளிடுறேன். நில்லு. இப்ப நாம 2 பேரும் சினிமால வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். என்ன சொல்றீங்க? ஒடே நான் ஒண்ணுமே தெரிய மாதிரி பெட்ல உட்கார்ந்திருப்பேன். நீ பாலை எடுத்துட்டு வர மாதிரி பழக்கத்தை எடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வரணும். அதனா அத நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். தூங்காதம்மா என் தேகந்தான். நான் அந்த புள்ள பையில என்ன பண்றேன்? போலீஸ். நாங்க ரைடுக்கு போற இடத்துல எல்லாம் இதே பல்லவி தான் பாடுறாங்க. 2 பேரும் பேசாம ஸ்டேஷனுக்கு நடங்க. குயிக் சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நாங்க 2 பேரும் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். காலையில தான் கல்யாணம் ஆச்சு. தங்கறதுக்கு வீடு கிடைக்கல, அதான் ஹோட்டலுக்கு வந்தோம். இல்ல சார் நீங்களா? நல்ல நேரத்துல வந்தீங்க. என்ன பத்தி சொல்லுங்க சார். இவர் எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காலையில தான் சார் கல்யாணம் ஆச்சு. பாத்தீங்களா சார், நான் அப்பவே சொல்ல தனியா கொஞ்சிக்கிறேன். பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்க? சாரி சார். வாயா போலாம்.